டைரக்டர் நெல்சன் வெங்கடேசனோட இயக்கத்தில் அதர்வா, நிமிஷா, பாலாஜி சக்திவேல், சேத்தன் கடம்பி, அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் திலக் அப்படிங்கிற நடிகர் பட்டாளமே நடித்து இந்த வாரம் வெளிவந்திருக்க ஆக சிறந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் டிஎன்ஏ. அந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வைப்ரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். உள்ளத்தில் தீமையின் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டீசர் அண்ட் ட்ரைலர், இந்த டீசருக்கும் ட்ரைலருக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த படத்தோட டீசரையும் ட்ரைலரையும் பார்த்துட்டு டீம் இன்டர்வியூ எடுத்த எல்லாருக்குமே இந்த படம் பார்க்குறப்ப மிக ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு பிளாட் அந்த படத்தில் வச்சிருக்காங்க. இதுதான் முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கிறப்ப ஸ்டேஜில் மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பாரு, பரியன் பெருமாள் உங்களுக்கு தான் சொன்னேன், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ எல்லாருமே நினைச்சோம், அப்போ கெரியர் பெஸ்ட்டான ஒரு ஃபிலிம் வந்து அதர்வா ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் ஒரு கடுப்பு இருந்திருக்கும். ஆனால் அது அவரோட கெரியர் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத தாண்டி டிஎன்ஏ படம் அதர்வாவோட கெரியர் பெஸ்ட் படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆக மொத்தம் அதர்வாவோட கெரியரில் பெஸ்ட்டான படத்தில் இந்த படம் மிக முக்கியமான படம் டிஎன்ஏ. அவங்கள எண்ணி பார்க்க கூடாது. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு காதல் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா குடி கூத்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு போகக்கூடிய அதர்வா ஒரு பணக்கார வீட்டில் இருக்கார். ஒரு ரெப்யூட்டேஷனான குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதர்வா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் ஒரு மென்டல் இல்னஸோட இருக்கக்கூடிய நிமிஷா ஒரு பக்கம். இதனால இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே ஆகாது. மென்டல் இல்னஸ்னால இருக்கிறதுனாலே நிமிஷாவுக்கு யாரும் மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் இவர் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு சுற்றுறனால அதர்வாக்கும் பொண்ணு இந்த பக்கம் கிடைக்காது. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லி ரொம்ப ரேண்டமாக ஒரு அலைன்ஸ் பார்த்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதாவது அதர்வா வந்து தன்னோட எல்லா பழக்கத்தையும் ஒரு ஹோமில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வந்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. நிமிஷம் அவங்களோட இயல்புல வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க கன்சீவ் ஆகி, அதாவது நிமிஷா கன்சீவ் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அங்கே தான் ட்விஸ்டே வைக்கிறார் டைரக்டர். அந்த குழந்தை அதர்வா நிமிஷாவோடது கிடையாது. அப்போ அந்த குழந்தை யாரோடது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும், இவங்களுக்கு பிறந்த குழந்தை எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்விக்குறியும் தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பயங்கரமாக இறக்கி விட்டுருக்காரு டைரக்டர் நெல்சன் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸா மென்டல் இல்னஸ் இருந்ததா? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒண்ணு இல்ல டாக்டர். ஸோ இந்த படம் என்னடா கதையை சொல்லிட்டா அப்படின்னு கேட்கலாம். கதை எப்படியா இருக்கலாம், ஏன்னா எப்படியா இருந்தாலும் கதை வந்து பாதியிலே தெரிஞ்சிடும். ஆனால் அந்த கதை ட்ராவல் பண்ணுற விதமும் அதில் ட்விஸ்ட்டை உடைக்கிற விதமும் இருக்குது பார்த்தீங்களா. அண்மையில் வந்து 11 அப்படிங்கிற ஒரு படம், எல்லாம் படம் வந்தப்போ அந்த படத்தை யாரும் கொண்டாடாமல் அதுக்கப்புறமா அந்த படத்தை ஆக ஓகோன்னு கொண்டாடி ஸ்க்ரீன்ஸ் அதிகரித்து இந்த படத்தை தேட்டரில் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டே என்ஜாய் பண்ணாமல் முட்டமைங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் இந்த டிஎன்ஏ. அதாவது 11க்கு ஈக்குவலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்ற பேஸில் வந்திருக்கு. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த இன்வெஸ்டிகேஷன் போகிறப்போ அதரும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பேஸ்லேயே போகிறது. ஆனால் அவர் அதில் போலீஸ் கிடையாது. போலீஸே இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேஸில் போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். அதை தாண்டி சென்டிமெண்ட் பிளாட் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்துக்கு மிக முக்கியமான விஷயமே சென்டிமெண்ட் பிளாட் தாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னா அதாவது வெறும் இன்வெஸ்டிகேஷனாகவும் அடுத்து அப்படின்னு ஓடுறது இல்லாமல் அந்த நிமிஷாவோட ஆக்டிங்கும் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் நம்மளை ஒட்டி வைக்கிது பார்த்தீங்களா. பயங்கரமான ஒரு விஷயம். நிமிஷா அது நிறைய பேருக்கு வந்து செட் ஆகிடும். இது மாதிரியான நிமிஷா மாதிரியான பொண்ணை நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம். லைக் நம்ம எப்படி வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் ஜெனிலியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஹாசினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொல்லுவோம். அதே மாதிரி இவங்க ஒரு ஹாசினி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நாட் லைக் தட் கைண்ட் ஆஃப் அவ்வளோ கிடையாமல் ஒரு ஃபேமிலி சார்ந்து ஒரு ஹோம்லியான ஒரு ஆசினியாக இருப்பாங்க. இவங்கள மாதிரி பெண்களை நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம். நம்மளே ஒரு கட்டத்தில் என்னடா எல்லாம் அந்த பொண்ணு இப்படி பண்ணுறீங்க, இது மாதிரி ஒரு பொண்ணு வந்து நாங்களே கல்யாணம் பண்ணுவோம்டா அந்த மாதிரியான ஒரு வைப்பு கொடுப்பாங்க தெரியுமா. அப்படியாப்பட்ட ஒரு ஆக்டர் வந்து இந்த இடத்துல நிமிஷா கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு ரைட்டப் வந்து இங்கே நம்ம நெல்சன் வெங்கடேஷன் இருந்திருக்கு. படம் நகர்ற விதங்கள் சூப்பராக இருந்தது. அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த படத்துக்கு ப்ளஸே அதாவது இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். ஒரு பக்கம் இந்த படம் நகர்ற விதம் இதெல்லாம் பேசிட்டோமா, கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. படத்தோட ஓப்பனிங் சீன் ஒன்று இருக்கும். என்னடா அந்த படத்துக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம், ஒட்டவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீனே நம்ம மறந்து படத்துக்குள்ளே ட்ராவலாக எங்கேயோ போயிட்டு இருப்போம். படத்தோட கிளைமேக்ஸில் கொண்டாந்து இந்த ஸ்டார்டிங் சீன் அங்கே வைப்பாரு பாருங்க, அங்கே தான் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்ற ஒரு விஷயம். இதை தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம ஹியூமன் டிராஃபிக்கிங் பேசியிருப்போம். எவ்வளவோ கருத்துக்கள் வந்து கருத்தடை பண்ணுறதா இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு படத்துலையும் கருத்தாக வந்தாலும் இந்த படத்தில் சைல்டு டிராஃபிக்கிங் நம்மளாம் நினச்சிருவோம் குழந்தைகளை கடத்திட்டு போய் பிச்சை எடுக்க விடுவாங்க அப்படின்னு. ஆனால் ஆண் குழந்தை என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தை என்ன பண்ணுவாங்கிற ஒரு டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஒரு க்ரைமுக்கான ஒரு தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும், எப்படி ஒரு நெட்வொர்க் வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாக மாறுறாங்க அப்படின்றதா இருக்கட்டும், இது மாதிரியான நிறைய செகண்டரி மேட்டர்ஸ் வந்து உள்ள நெல்சன் வச்சுருக்காரு. இதெல்லாம் இந்த படத்தோட சக்ஸஸுக்கும் இந்த படத்தோட விறுவிறுப்புக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் ப்ளஸ் பார்த்துருவோம். முதல்ல பாசிட்டிவ் நான் சொன்னேன் கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்லி, இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ தான் இது மிகப்பெரிய பாசிட்டிவ். அதர்வா
முதல்ல ஒரு 15 நிமிஷம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அதுக்கப்புறமா நகர்ற விதங்கள் பயங்கரமாக இருக்குது. அதர்வா வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர், மனிதரோட மகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பானா காத்தாடியிலேருந்து எவ்வளோ படங்கள் நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறமா செம்மபோத ஆகாத ஒரு விதமான படங்கள் கொடுக்குறப்ப நம்ம லைட்டாக வந்து என்ன அதர்வா அப்படி மிஸ் ஆகி வேறு வேறு மாதிரியான படங்கள் கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு இருக்கப்போ இந்த படம் வந்து அவரோட கெரியர் பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்க்குறப்போ பராசக்தி இதிலே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ பராசக்தியுமே நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான நம்மளுக்கு ஒரு தாட்டை கொடுத்துட்டார். அதர்வா இது மாதிரியான கதைகளை இனிமேல் தொடர்ந்து நடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக இது ஆக்சுவலாக இது அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கான படம் தான். இதே மாதிரியான கதைகளை, நல்ல சுவாரஸ்யமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கும் பட்சம் அவர் கண்டிப்பாக அவருக்கான ஒரு தனி இடத்த வச்சுக்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கிரைமா இல்லை சிவிலா? சொல்லானு கிரைம் ரமேஷ் திலக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதர்வாவுக்கு நட்பு, அதாவது ஃப்ரெண்ட் ரோலாக வரக்கூடிய ஒரு பர்சன். அவரோட கேரக்டரில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அவர் மூலமாகவும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கிறதுக்கான உள்ள சீக்வன்சஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நக்கலைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கக்கூடிய சேத்தன் கடம்பியாக இருக்கட்டும், இவங்களாம் ஒரு வெல் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற நம்ம சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை. அப்படியாப்பட்ட ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாலாஜி சக்திவேல் அவரை நம்ம சொல்லவா வேணும்? ஆல்ரெடி குட் நைட்டு, அதுக்கப்புறமா அவர் கொடுக்கக்கூடிய படங்களை எப்படி பின்னுவார்ன்றது, இந்த படத்தில் அவர் நடிக்கிற விதங்களும், அவர் ஏன் வந்து இந்த கேஸில் இவ்வளோ இன்வெஸ்டிகேட்டில் இவ்வளோ ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு வந்து டைரக்டர் சொல்லாமல் ஒரு ஃப்ரேம் மூலமாக கன்வே பண்ணுற விதங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத இந்த ஃப்ரேம்லேயே அவர் ரூம்லேருந்து பாலாஜி சக்தியோட வீட்டில் அவர் ரூம்லேருந்து வெளில வரப்போ ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாரு. அதில் நம்ம பார்த்து டீ கோட் பண்ணிக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு ரோல் வந்து பாலாஜி சக்திவேலுக்கு இருந்தது. அதுக்கப்புறமா நிமிஷம் அந்த பக்கம் வந்து வச்சுக்கோங்களேன், இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா படங்களில் ஹீரோயின் எதுக்குடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த படம் வந்து நிமிஷாவோட ஆக்டிங் தான். அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸில் ஒரு 4 இடம் பேசுவாங்க. இம்மெச்சூரான கான்வர்சேஷன்ஸும் அவங்களுக்கு டைலாக்ஸும் தான் இருக்கும் முதல்ல கொஞ்ச நேரம். ஆனால் ஆஃப்டர் தட் பேபி பார்ன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த நிமிஷம் நடந்துக்கிற விஷயமும் படத்தோட கிளைமேக்ஸரே அவங்களோட ஆக்டிங் வந்து நம்மளை வந்து டாக்ஸிக்காகவும் இரிட்டேட்டாகவும் ஃபீல் பண்ண வைக்காது. ஒரு அம்மாவோட ஏக்கம், ஒரு அம்மாவோட உணர்வு அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தில் நிமிஷம் இதெல்லாம் மெச்சூர்டான ஒரு ஆக்டிங். அது ஒரு அம்மா இருந்தால் தான் நடிக்க முடியுங்கிற ஒரு விஷயம். அதை எப்படி அவங்க நடிச்சாங்கன்னே தெரியல. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பை நிமிஷா கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த வீடு க்ளீன் பண்ணுறது, செவத்தை க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒரு சீன்லாம் உள்ளே இருக்கும். அதுக்கு அவங்க டைலாகும் வச்சுருப்பாங்க. அந்த நடிக்கிறது, என்னை டச் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து நிமிஷா மட்டும்தான் அது பண்ண முடியும்னு. அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் கூஸ் பம்ப்ஸான சீன், லிட்டரலி அதை சொல்கிறப்பே கூஸ் பம்ப் ஆகுது. அது ஏன்னா அது வந்து அவ்வளோ பெரிய ஆக்ஷனாகவோ, சண்டையாக காட்சிகளாகவோ, அந்த மிஸ்ட்ரியை உடைக்கிறதோ, இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் கிடையாது. ஒரு அதிபயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் சீனு இருக்கும் கோயில். அதான் என்ன சீன் சொல்ல மாட்டேன், கோயிலில் ஒரு சீன் இருக்கும் பாருங்கள். நிமிஷாவுக்கு நடக்கிற ஒரு சீனு, அது லிட்ரலி தியேட்டர்ல எல்லாம் கிளாப்ஸ் அடித்து கைத்தட்டி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு சீனால் அப்படியாப்பட்ட ஒரு சீன் வந்து நிமிஷாவுக்கு இருந்தது. படம் தொடங்குறது நிமிஷா கிட்ட, முடிகிறதும் நிமிஷா கிட்ட அப்படிங்கிறது அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். பாலாஜி சக்திவேல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரமேஷ் திலகா இருக்கட்டும், இவங்களாம் அந்த படத்தில் சப்போர்ட்டாக இருந்தாலுமே இந்த படத்தை ஜெயிச்சது நிமிஷா அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண ஜிப்ரான் ஐயா ராட்சசன்லேயே என்ன மாதிரியான ஒரு ஸ்கோரை போட்டு நம்மளெல்லாம் தெறிக்க விட்டார். இன்னுமே ஸ்டில் ஒரு சைக்கோ த்ரில்லரோ, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரோ நம்ம வந்து உடனே ராட்சசன் நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டை போட்டு அந்த சஸ்பென்ஸ் உடைய நேரம்லாம் ஒரு மியூசிக் போடுறப்ப நம்ம சேரோட எண்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நிமிஷாவோட சீக்வன்ஸ் வர்றப்போ ஒரு போடுற மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் திரும்ப முன்னாடி போயிடும். ஜிப்ரான் வந்து பிஜிஎம்ல விளாண்டுருக்காரு. ஒரு நல்ல த்ரில்லருக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன தேவையோ அதை இறக்கி விட்டுருக்காரு. ஜிப்ரான் இந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மிகவும் போராடி இருக்காரு. அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட டிஓபி, படத்தில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கி ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேப்சராக, ரொம்ப அன்வான்ட் ஷார்ட்ஸோ இல்லை நமக்கு தலைவலிக்கக்கூடிய ஹெட்டேக் ஷார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டான டிஓபியாக பண்ணியிருக்காங்க. படத்துக்கான எடிட்டிங்குமே வெல் பர்ஃபெக்டான ஒரு எடிட்டு. ஆக மொத்தம் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, கேஸ்ட் அனுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங். பட் இந்த படத்துலையுமே ஒரு சில வீக்னஸ் அப்படின்னு இருக்குல்ல, வீக்னஸ் இல்லைனா நெகட்டிவ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் லீனியரான ரைட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா. முதல் ஒரு 15 நிமிஷம் வந்து ஒரு யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு ஹீரோக்கான இன்ட்ரோவா, ஒரு ஹீரோவை இப்படிலாம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், லைட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எதுக்கு ஒரு ஹீரோயிசமாக காட்டினாங்க. ஒருவேளை இப்படி இருந்தவர் இப்படி மாறினாருங்கிற டிஃப்ரென்ஷியேட்டுக்கு அவங்க காமிச்சிருக்கலாம். பட் அது கொஞ்ச நேரம் நமக்கு வந்து சலிப்பு தட்டிடுது. என்னடா அது அப்படின்னு சலிப்பு தட்டி அதுக்கப்புறமா விறுவிறுப்பு கொடுக்குறாங்க. முதல்ல அந்த ஒரு 15 நிமிஷம் நமக்கு சலிப்பு தட்டுறது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த கேரக்டர் மூலமாக இந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிறது பெருசாகவும் நினைக்கிறப்ப சடனாக அந்த கேரக்டரை முடிச்சு விட்றேன். அப்போ எதுக்கு அந்த கேரக்டர் வந்து போனது அப்படின்னா அந்த ஒரு ரைட்டிங்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து லாஜிக் இல்லாமல் டக்குன்னு போகிற விதங்கள், அதுக்கப்புறம் ஒரு நான் போலீஸ்மேன் எப்படி இவ்வளோ ஆக்சஸில் எடுத்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து லைட்டாக நம்புற மாதிரி இல்லை. ஒருவேளை அதுக்கு ரைட்டிங்காக இன்னும் கொஞ்சம் நமக்கு புரிதல் நிறையா கொடுத்துருங்க. எப்படி பாலாஜி சக்திவேல் இந்த கேஸில் எதுக்கு இவ்வளோ இன்வால்வ் ஆகிறாருங்கிறதுக்கு ஒரு ஃப்ரேமை கன்வே பண்ணியிருப்பாங்களோ, அதே மாதிரி அதர்வாவாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து எப்படி இவ்வளோ ஈஸி டு ஆக்சஸாக இருக்காங்கன்றதுக்கும் ஒரு ரைட்டிங் காமிச்சிருக்கலாம். நிறையா நான் லாஜிக்கல் கொஞ்சம் ரைட்டிங்கோ இல்லைனா ஃப்ரேமோ காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
அது மட்டும் தான் அந்த படத்தில் ஒரு நெகட்டிவோ வீக்னஸோ மைனஸோ தவிர அதர்வைஸ் இந்த படம் 98% அதர்வாவோட கெரியரில் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒன்று. அதெல்லாம் தாண்டி நெல்சன் வெங்கடேசன் அவர் வந்து ஒரு நாள் கூத்து, அதுக்கப்புறம் மான்ஸ்டரு, இது மாதிரியான படங்கள் பண்ணவர். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படம், அப்படி ஜானர் பண்ணவர்கிட்ட இப்படி ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி ஃபர்கானாலாம் அவர் தான் பண்ணார். இப்படி ஒரு படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எண்ட் ஆஃப் த டே மக்கள் ஒரு நல்ல கதை இருக்கக்கூடிய படத்தை கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு இந்த படமும் எந்த ஒரு விதத்துலையும் சந்தேகமாக இருக்காது. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே 11 பயங்கரமாக கொண்டாடிட்டோம். அந்த வரிசையில் கண்டிப்பாக எல்லோரும் டிஎன்ஏவை கொண்டாடுவீங்க. இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா, அம்மா, மகன், ஒரு குடும்பத்துக்கான உணர்வையும் உறவையும் பேசக்கூடிய ஒரு படங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் பேபி டிராஃபிக்கிங் எப்படி இருக்குது, நம்ம ஒரு குழந்தைய வந்து ஜிஹெச்லையோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையோ எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், கன்சீவாக இருக்கவங்க எல்லாருமே பார்த்து அவேர்னஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல கண்டென்ட் ரீதியான நல்ல ஒரு படமாக கொடுத்துருக்காரு. ஓவராலாக இந்த படம் இந்த வாரம் பந்தயம் அடிக்கக்கூடிய படமாக தான் இருக்குது. டிஎன்ஏ படம் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் கொடுக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.